டாய்லெட் குள்ள அனுப்பிட்டு இவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை குரங்கு ஒண்ணு வருது. அது அப்படியே ஹீரோயினே ஒரு மாதிரி குறுகுறுன்ட்டு பாத்துக்கிட்டு இருக்க. அத ஹீரோயினும் நோட் பண்றாங்க. எங்க டாய்லெட்டுக்குள்ள ஹீரோயினோட பொண்ணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாதிரி முணுமுணுக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவளால ஏதோ ஒண்ணு இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர முடியுது. பாவம் குழந்தை பயந்து போய் நின்னுட்டு இருக்க. திடீர்னு இப்படி ஒரு கை வந்து அவளை பிடிக்குமா. அதே சமயம் இது எதுவும் தெரியாம வெளியே ஹீரோயினும் குழந்தை போய் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி அவளை வெளியே கூப்பிடுறாங்க. அப்ப கதவு திறந்து ஹீரோயினோட பொண்ணு வெளியே வரா. அப்படி வரும்போது அவளோட முகத்தை பாருங்க. ஒரு மாதிரி ஒரு வில்லத்தனமான சிரிப்போட அந்த பொண்ணு வெளியே வர ஹீரோயினும் அதை எதையும் கண்டுக்காம பொண்ணை கூட்டின்னு அந்த கடைக்கார லேடிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த லேடி இந்த மாதிரி இருங்கம்மா, ரொம்ப தூரம் இருந்து வரீங்க போல, ஏதாவது சாப்பிட்டு போங்களேன் அப்படின்ட்டு சொல்ல சரின்னு சொல்லி ஹீரோயினும் பொண்ணை மட்டும் சாப்பிட வச்சு அப்புறம் கூட்டிட்டு போறா. அப்படி இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பின அடுத்த நொடியே இவங்க சாப்பிட்ட அந்த கடை காத்தோட காத்தா மறைஞ்சு போகுது. ஆனா அதை எதையும் இவங்க சரியா கவனிக்காம அந்த பஸ் கிட்ட வராங்க. வாங்கம்மா வாங்கம்மா, உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம், எவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள பஸ்ல ஏத்தி விட்டுட்டு அப்புறம் பஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளம்புது. அப்படி கிளம்பும் போது ஒரு காட்சியை நம்மளுக்கு காட்டுறாங்க பாருங்க. என்னன்னா அந்த பஸ்ல இப்ப வெறும் பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்ல, அவங்க கூடவே பல பேய்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை காட்ட இந்த படத்தை முழுசா பார்க்க டைட்டிலுக்கு கீழே இருக்கிற லிங்க் தொட்டு பாருங்க.